காதல், நட்பு, ஒரு அன்பு, இது எதுவுமே இல்லாமல் என்னால் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசை வருடக்கூடிய ஒரு சந்தோஷம் அந்த காதல், நட்பு, அன்பு எல்லாத்துக்குமே இருக்குது. இது எல்லாத்தையும் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இன்பங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் துன்பங்களும், சில நேரங்களில் கசப்புத்தன்மையான அனுபவங்களும் வர ஆரம்பிக்கும். ஆனால் எல்லா நேரத்திலையும் அந்த இனிமையான ஒரு காதல், இனிமையான ஒரு அன்பு, அழகான நட்பு, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தொடரணும், ரொம்ப பெட்டராக ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேரில் நானும் ஒருத்தன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நிறைய வழிகளில் இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக சந்தோஷமாக எப்போவுமே ஹாப்பியாக லீட் பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க என் கூட சேர்ந்து. 7 சர்ப்ரைசிங் வேஸ் டு மேக் யுவர் ரிலேஷன்ஷிப் பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுலவே ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப 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 நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய அன்புக்கும். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க, இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, போயிட்டு 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய மனிதர்கள்கிட்ட, மக்கள்கிட்ட, உங்களை மாதிரியான நல்ல நண்பர்கள்கிட்ட ரீச் பண்ணுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷம், புன்னகை மட்டும்தான். இதில் தேர் இஸ் நோ மானிட்டரி பெனிஃபிட். நம்ம பாட்காஸ்ட்டில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்காக ப்ளே ஆகாது. அதை நான் மேக் ஷூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் மனசில் வாங்கிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்தில் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஆல்ரைட். அது மட்டும் இல்லாமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய மெசேஜ்க்காகவும் உங்களுடைய ஃபீட்பேக்காகவும். அடுத்த டாபிக் என்ன பேசலாம், நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் RJ Manoவோட வாட்ஸ்அப் சேனலை லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் கூட எப்போயுமே கனெக்டடாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையில் அப்படி போயிட்டுருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஏன் என் கூட பேசவே மாட்டேறீங்க? ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணலாமே, பேசலாமே. உங்களுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய ஃபீட்பேக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட், நம்ம இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகிறோம். ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தானே. அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அதே மாதிரி நல்ல நட்பு, ஸோ ஒரு அம்மா, அப்பா, இப்படின்ற மாதிரி ஒரு அழகான குடும்பத்தோட அந்த வாழ்க்கையை பார்க்குறது சந்தோஷம். எனக்கு யாருமே வேணாம், நான் தைரியமாக இருந்துருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தனியாக இருந்தாலே நான் பெரிய ஆளாக வளர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க நிறையா பேர் யோசிக்கக்கூடிய ஒன்று. ஆஹா, எல்லாம் பண்ணியும் நமக்கான ஒரு குடும்பம் இல்லையே, நமக்கான ஒரு நல்ல ஒரு நட்பு இல்லையே, நல்ல ஒரு காதல் இல்லையே, நல்ல ஒரு சந்தோஷம் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே த ஃபேமிலி ஸ்டாண்ட்ஸ் வித் யூ. அதுதான் நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையுமே விட்டுட்டு எதையுமே நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்க தோணும், எல்லாமே இருக்கும்போது. ஆனால் அவங்களாம் இல்லாத போது நம்ம வாழ்க்கை மிக வெறுமையாக மாறுன்றது தான் உண்மை. அந்த வெறுமையை வரவிடக்கூடாது. நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே பெட்டராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸை நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் டைம் அபார்ட். ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒன்று தோணும், ஓகே, காலையிலேருந்து நீங்களே வேலை பார்ப்பீங்க, உங்கள் மனைவி இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாராக இருக்கலாங்க, நீங்கள் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி இருக்க, சந்தோஷமாக இருக்கியா, சாப்பிட்டியா, உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணியிருக்கு? தொடர்ந்து நீங்கள் ஒரு வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு டாக் டெய்லி ஒரு 30 மினிட்ஸில் இல்லை ஒரு 1 ஹவர் நீங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். இது குழந்தைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான
குவாலிட்டியான டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பெட்டராக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடாது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் இணைந்த வாழ்க்கை தான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கான டைமிங்கை எப்போயுமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய நேரங்கள்லையும் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து தனியாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு படம் பார்க்கணுன்னா கூட நான் தனியாக பார்த்துக்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன். ஓகே, அது வந்து ஒரு சர்டைன் லெவல் இருக்குது. பட் ஆனால் வாரத்துலேயோ இல்லை மாதத்துலேயோ ஏதாவது ஒரு படமாவது 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் குழந்தைகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். டெய்லி சாப்பிடும் போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை நல்லபடியாக பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அதிகமாகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி பி வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய நிறைய நேரங்களில் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு மட்டும்தான் ப்ரெஷர் இருக்குது, நமக்கு மட்டும்தான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் மட்டுமே போட்டுட்டு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் நம்ம அவங்கள இக்னோர் பண்ணவே கூடாது. அவங்க ஒன்று சொல்ல வருவாங்க, நம்ம கேட்கவே மாட்டோம். நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம். அந்த ஃபோனில் என்னதாங்க இருக்குது, ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்பொழுது அதில் நிறைய நேரங்களில் உங்களுக்கு தேவையான என்ன கிடைக்கிது யோசிச்சு பாருங்கள். ஒரு சோஷியல் மீடியாவில் இத்தனை ரீல்ஸ் பார்த்தேன்றதுக்காக உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுதா? எல்லாமே வேஸ்ட்டுங்க. இப்போ இந்த உலகம் எந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியான்றதே ஒரு விஷம் அப்படின்ற மாதிரியாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே இது ஒரு சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தவிர என் நண்பன் வந்து அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், அதை போட்டான் இதை போட்டான், ஒரு ஃபேஸ்புக்கில் போய் இந்த ஃபோட்டோ போட்டான் அப்படின்ற மாதிரி மனசில் உங்களை அறியாமல் ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு புகுத்துறீங்க. ஆனால் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சந்தோஷம் உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வித் லிட்டில் திங்ஸ். சின்ன விஷயங்களை காலைல இருந்துச்சோடனே ஒரு ஸ்மைல் பண்ணி ஹாய் குட் மார்னிங் ஐ லவ் யூ சொல்கிறதுலேருந்து, அதே மாதிரி ஒரு அம்மா பார்க்குறீங்க, அவங்க சமைக்கிறாங்க, அம்மா சூப்பராக சமைச்சம்மா அப்படின்னு சொல்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. அவங்க பர்த்டேக்கு ஒரு நல்ல பண்ணலாம். ஒரு லவ் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டெய்லி வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பரில் குட்டி நோட்ஸ் எழுதி நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க, அவங்கள பாராட்ட முடியாது, நம்மளுடைய கர்வத்தை விட்டு அவங்கள பாராட்ட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பரில் ஸ்மைல், இன்றைக்கி சூப்பராக இருந்தது, இன்றைக்கி நல்லா பண்ணேன், இன்றைக்கி வந்து சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நோட் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சர்ப்ரைஸ் திங் வந்து உங்களை வந்து உங்கள் லைஃப்பையும் சரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் சரி எப்போவுமே வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவும் ஒரு ஸ்பெஷலாகவும் வச்சுக்க தோணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய சர்ப்ரைசிங் திங்கு ஐடியா இருக்குது. ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கனெக்ட் பண்ணுங்கள் RJ__. உங்களுக்காக அந்த ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பெட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது அப்படின்னா எடுத்தவொடனே அவங்கள உடனே நீ தான் காரணம், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காமல் பாசிட்டிவான விஷயங்களுக்கு நீன்னு காமிங்க. நெகட்டிவான விஷயங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறது உனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், நான் பண்ணுறது தப்பாக இருக்கலாம், நான் கோவப்பட்டிருக்கலாம், நான் மொபைல் எடுத்து பேசுறது நீ பேசும்போது நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இதனால அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளாக பார்ப்பாங்க. ஓகே, இந்த பிரச்சனையை அவன் தீர்க்கிறதுக்காக வர்றானே தவிர நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் பாயிண்டிங் ஃபிங்கர் டு ஆப்போசிட்ன்றது வந்து இட்ஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஒரு ரிப்பேர் அட்டெம்ப்ட்ஸ் எப்போயுமே வந்து ஒரு சரி பண்ணுறதுக்கான வழி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படி வேணும்னா பாசிட்டிவ்ஸை நிறையா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நீ இருக்கிறதான லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ டெய்லி என் கூட இருக்கும்போது இந்த வாழ்க்கை எல்லாமே எனக்கு ஈஸியாக இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உன் கூட பக்கத்தில் உட்காந்து பேசும்போது எனக்கு எல்லாமே சரியாயிருது அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர உன் பக்கத்தில் வந்தாலே வெறுப்பாக இருக்குது, ஐயோ எனக்கு இவ்வளோ டென்ஷன் இருக்குது, நீ எதுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ற அப்படின்ற மாதிரி சொல்லவே கூடாது. அது மாதிரி அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லவ் சாங்ஸ் கேட்கலாம். இல்லை உங்களுக்கும் இப்போ நீங்கள் காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சாங்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் பிடிக்கும், ஒரு கடை பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் ஒரு மேரிட் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச சமயங்களில் முன்னாடி லவ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம், அந்த மொமெண்ட்டெல்லாம் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம். அம்மா அப்பாவோட சண்டை இருந்தால் கூட அம்மா அப்பாவோட நீங்கள் திருப்பி பேசலாம். குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு நல்ல மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஜாலியாக ஒரு மூவி பார்க்கலாம், ஜாலியாக ஒரு ஸ்டோரி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க மனசில் ஓகே நமக்காக அவன் ஒரு எஃபர்ட் எடுக்கிறான்,
நினைக்கிறான், இந்த லைஃப்பை வந்து கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே தோணும் போதே அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்மளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக போங்க. எல்லாமே பொறுமையில் தாங்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே சரியாயிரும். இன்றைக்கி நம்ம பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுகிற எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு அதை நினைக்கும் போது ஆஹா இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தாங்க தோணும். அதனால் எப்போவுமே மனசுக்குள்ளே பொறுமையாக சந்தோஷமாக கொண்டு போகிறது தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, நான் மேக்ஸிமம் சொன்னது எல்லாமே ஒரு கணவன் மனைவி காதலன் காதலிக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் கூட, பட் ஸ்டில் திஸ் வில் ஒர்க் அவுட் ஃப்ரம் பிட்வீன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈகோலாம் விட்டுட்டு சந்தோஷமாக எப்போயுமே ஹாப்பியாக இருக்கிறது தான். சரிங்க, இந்த வாழ்க்கையே ரொம்ப சின்னது தாங்க. அந்த சின்னதில் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மக்களும் ரொம்ப 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 குறைவு தான். அந்த உலகத்தில் எத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்க தெரியுமா? அத்தனை பில்லியனில் இருந்து ஸோ இவ்வளோ பேர் தான் நம்ம கூட பேசுகிறாங்க. அப்போ அவங்க கூட சந்தோஷமாக இருந்துடலாமே. ஸோ சோசியலாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்க கூட சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் கடக்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். என்னப்பா நீ பண்ணுறியான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். எந்த ஒரு சந்தோஷமும் நம்ம மனசில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் நம்ம பிடிச்ச விஷயத்தையும் தொடர்ந்து நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. இதை டிப்ஸை தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ உங்களுடைய லவ், உங்களுடைய காதல், உங்களுடைய அன்பு, உங்களுடைய நட்பு எல்லாமே சிறப்பாக சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக அந்த லைஃப்பில் வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். ஆல்ரைட் நண்பா நண்பி. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த எபிசோட் வந்துட்டோம். ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டிப்ஸோட, சூப்பரான இல்லை ஸ்டோரியோட ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கூடிய சீக்கிரமே அடுத்த எபிசோட் உங்களுக்கு வரப்போகுது. அது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் Spotify லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ, மெசேஜ் மீ. அது மட்டும் இல்லாமல் RJ_Mano இந்த வாட்ஸ்அப் சேனல் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும், அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பாசிட்டிவான கோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பலான் இருக்கேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட மக்கள் சேர்ந்த பின்னாடி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பி. நான் கூட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க RJ_Mano த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஆல்ரைட், டேக் கேர், பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.